400 கோடி பொன்சி முதலீட்டு மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையை மேற்கொண்டிருக்காங்க. அந்த வகையில் சென்னை, ஈரோடு, கோவை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அமலாக்கத்துறையினருடைய இந்த சோதனையானது நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். எந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்திருக்கு? இந்த மோசடி தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ரூபாய் 400 கோடி பொன்சி மோசடி தொடர்பாக தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனையை மேற்கொண்டனர். குறிப்பாக சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அமைந்திருக்கக்கூடிய அந்த வழக்கினோட தொடர்புடைய குடியிருப்பு வளாகங்கள், அதே போன்று அதனுடைய ஓனரோட வீடு உள்ளிட்ட ஒரு இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. இந்த சோதனையில பல்வேறு ஆவணங்கள், முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள், அதே போன்று சொகுசு கார்களானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சோதனையானது யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற நிறுவனத்தை மையமாக கொண்ட இந்த பொன்சி முதலீட்டு மோசடி மற்றும் பண மோசடி வழக்கின் தொடர்பாகத்தான் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை தரப்புல விசாரணையில எஸ் நவீன்குமார், ஜீவலதா உள்ளிட்டோர் இணைந்து இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற நிறுவனத்தோட பெயர்ல நடத்தித்தான் இது போன்ற மோசடி திட்டத்தை அரங்கேற்றி இருப்பதும், குறிப்பாக இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி தொழில முதலீடு செய்தார். குறுகிய காலத்துல 200% அதிகமான லாபம் கிடைக்கும் என கூறித்தான் நூற்றுக்கணக்கான முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் பெற்று இது போன்று மோசடியை அரங்கேற்றி இருப்பதாகவும், அதே போன்று பல நபர்களை சேர்த்து விட்டால் கமிஷன் வழங்கப்படும் எனவும் ஆசை வார்த்தைகள் கூறி இவர்கள் மோசடியில ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்குது. குறிப்பாக இது தொடர்பாக பல்வேறு நிறுவனங்களும் இவர்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக பணத்தை பெற்று மோசடி வழியில இவர்கள் ஈடுபட்டு சுமார் பொதுமக்களிடமிருந்து ரூபாய் 400 கோடி ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு இவர்கள் மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்திருக்குது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனைகள் தான் பல பென்டிரைவ்கள், செல்போன்கள் உள்ளிட்டவையும், அதே போன்று அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்புடைய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று 2 சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.